नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாக ஆதிசைவம் எனும் தியான சத்சங்கத்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் மற்றும் நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதிசைவம். இதுவரை ஆதிசைவம் எனும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்களின் சாரம், ஆதிசைவம் எல்லா உயிரினங்களும், மனிதன் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களும் தன்னுடைய மூல நிலையான இறைத்தன்மை, கடவுள் தன்மையை உணர்ந்து, எல்லா ஜீவனும் சிவத்தன்மையை உணர்ந்து அதில் லயித்திருப்பதற்கான வாழ்வியல் முறை ஆதிசைவம். மிக முக்கியமான 4 அங்கங்களை உடையது ஆதிசைவம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆதிசைவம் எனும் இந்த வாழ்வியல் முறை பரம்பொருள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சின்மயானந்த நித்யானந்த ஸ்வரூபி சதாசிவனே செய்து வைத்த, உலகிற்கு வழங்கிய ஆய்வியல், வாழ்வியல், இயைபு, இயல்பு, இருப்பு எனும் 3 நிலைகளிலும் வாழ்வதனால் சிவத்துவத்தை நமக்கு எல்லோருக்கும், நம் எல்லோருக்குள்ளும் அனுபூதியாக மாற்றும் சக்தி வாய்ந்த இந்த வாழ்வியல் முறையை பரம்பொருளாம் பரமசிவனே அருளியிருக்கின்றார். ஆதிசைவம் எனும் இந்த வாழ்வியல் முறையை நோக்கி எரியப்படும் கேள்விகள், சந்தேகங்கள், இவைகளைப் பற்றி நேற்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இன்று மேலும் அவைகளை ஆழமாக ஆழ்ந்து பார்ப்போம். ஆதிசைவம் எதிர்கொள்ளும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி, நானே என்னுடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியை
சில மூடர்களிடமிருந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இது ஒரு மிகப்பெரிய மூடத்தனம் சார்ந்த பிரச்சனை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தூங்குபவனை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்புவது சாத்தியமே இல்லை. உண்மையை உள்வாங்க வேண்டும் என்று பகுத்து அறிவோர்க்கு பதில் மூலம் சத்தியத்தை சாத்தியமாக்கலாம். ஆனால் பகுத்து எறிவதற்காகவே பகுத்து அறிவோர்கள் எனும் நபர்களுக்கு பதில் வழங்குவது சாத்தியமே இல்லை. பகுத்து எறிவதற்காகவே பகுத்து அறிபவர்கள். இவர்களுடைய கேள்வி, இவர்களுடைய வாதம், இவர்களுடைய பிரதிவாதம் எல்லாமே பித்தலாட்டம். பகுத்து எரியவே பகுத்து அறியும் இந்த பித்தலாட்டக்காரர்கள் எரிந்த சில கேள்விகள். இந்த கேள்வியை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கு கேள்வி கூட இல்லை. அவர்களே அறியாது செய்த பகுத்து எறிவதற்காக பகுத்து அறிந்த மூடத்தனத்தின் எச்சங்களும் மிச்சங்களும் அவர்களுடைய கொள்கைகளாகவும் கோட்பாடுகளாகவும் பாரம்பரியம் என்கின்ற பெயராலே அதற்கு பட்டாபிஷேகமும் செய்யப்பட்டு எரியப்பட்ட சில கேள்விகள். இவர்களுடைய பகுத்து எரியும் மூடத்தனத்திற்கு பாரம்பரியம் என்கின்ற பட்டாபிஷேகமும் செய்து வைத்து இந்த கேள்விகள் எரியப்பட்டன. அதில் முதல் கேள்வி என்னன்னா, சைவம் துவைத கருத்தை உடையது. அத்வைதிகளுக்கு சைவத்திற்கும் சைவ மடத்திலும் வேலையே இல்லை. அத்வைதிகள் சைவம் சைவ மடங்களுக்குள் சைவ சம்பிரதாயத்திற்குள் வரக்கூடாது. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை கிளப்பினவங்க யாருமே அத்வைதத்தோட ஆனா ஆவண்ணாவையும் படித்ததில்லை, சைவத்தோட ஆனா ஆவண்ணாவையும் படித்ததில்லை. அனுபூதியாக உணர்ந்ததில்லை என்பது வேறுபுறம், அறிவாலும் கூட ஆராய்ந்ததில்லை. பகுத்து எறிவதற்காக பகுத்து அறிய முயற்சிக்கும் மூடர்கள். எந்த காரணத்திற்காகவோ இந்த கேள்வியும் சந்தேகமும் எழுந்துவிட்டது. அதனால் பதில் சொல்லியே தீர வேண்டிய, இதற்கு தீர்வளித்தே தீர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதனால் இந்த பிரச்சனையை அலசி ஆராய்வோம். ஒரு கும்பல் சைவம் துவைதம் எனும் கருத்தை சார்ந்தது. இங்கு அத்வைதத்திற்கு இடமில்லை, ஸ்மார்த்த அத்வைதத்திற்கு இடமில்லை. இன்னொரு கும்பல் சைவம் விசிஷ்டாத்வைதம். இங்கு மத்வரின் துவைத கருத்துக்களுக்கு, வைஷ்ணவ துவைத கருத்துக்களுக்கு இடமே இல்லை. இன்னொரு கும்பல் சைவம் விசிஷ்டாத்வைதம். ஒரு கும்பல் சைவம் துவைதம் என்றும் ஒரு கும்பல் சைவம் விசிஷ்டாத்வைதம் என்றும் வேறு வேறு விதமாக இன்னொரு குழுவினர்
சைவம் அத்வைதம் சார்ந்தது என்றும், மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களும் போர்களும் இது சார்ந்து மனக்கசப்புகளும் சஞ்சலங்களும் சங்கடங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் மூன்றுமே ஒரு ஜீவன் சிவத்துவத்தை அடைகின்ற பாதையிலே உணர்கின்ற அனுபூதிகள். பாதையில் வருகின்ற ஊர்களைப் போல, பாதையில் வருகின்ற ரயில் நிலையங்களைப் போல ஒருவன் தன்னை உடல் என்று உணரும் பொழுது பெருமானையும் வடிவத்தில் பார்த்து ரசிக்கின்றான். அது துவைதம். தன்னுடைய மனதிலே நிலவுகின்ற சந்தோஷம் அல்லது துக்கம் அதோடு இணைத்து தன்னை உணர்வு என்று காணும் பொழுது இறைவனையும் பிரபஞ்ச உணர்வாக பார்த்து அதில் தான் ஒரு பாகமாக பார்த்து விசிஷ்டாத்வைதத்தை அனுபவிக்கின்றான். இதை தாண்டி தான் எனும் தனி உணர்வே மறையும் பொழுது ஜீவன் சிவனாக மாறும். சிவோகம் எனும் அத்வைத நிலையை அனுபவிக்கின்றான். ஜீவன் சிவத்துவத்தை அடையும் வழியிலே இருக்கின்ற வேறு வேறு நிலைகள்தான் இந்த மூன்றும். பரம்பொருள் சதாசிவன் நேரடியாக உலகத்திற்கு காட்டியிருக்கும் அருளியிருக்கும் வாழ்வியல் நெறியான ஆதி சைவம் இந்த மூன்றையும் உள்ளடக்கி இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்டதாய் திகழ்கின்றது. சைவம் வெறும் துவைத சம்பிரதாயம் அல்ல, வெறும் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் அல்ல, வெறும் அத்வைத சம்பிரதாயமும் அல்ல. இந்த மூன்றையும் உள்ளடக்கி இதையும் தாண்டி சில பல படிகளையும் உள்ளடக்கியது சைவம். சைவத்தை துவைதத்திற்குள்ளும் விசிஷ்டாத்வைதத்திற்குள்ளும் அடக்க முயற்சிக்கும் மூடர்கள் சிவத்ரோகிகள். எரிபத்தராலும் மூர்க்கராலும் கவனிக்க வேண்டிய மூடர்கள். சைவத்தை துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் எனும் எந்த ஒரு சட்டத்திற்குள்ளும் அடக்கிவிட முடியாது. எந்த நிலையில் எந்த ஜீவன் இருந்தாலும் அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த நிலையிலேயே இருந்து சத்தியத்தை காட்டி சிவத்துவத்தில் நிலை பெற வைக்கும் வாழ்வியல் முறை சைவம். மடமையை அழித்து மடத்தின் அதிபதிகளாய் அமைந்தால் அது மக்களுக்கு நன்மை செய்யும். மடைமையை அழிக்காமல்
மடமைக்கு அதிபதியாய் இருந்து கொண்டு சிலர் மடாதிபதிகளாய் இருப்பதனால் பீடத்திற்கு அதிபதியாக இருப்பதற்கு பதிலாக மக்களை பிடித்த பீடை அதிபதிகளாக இருந்து கொண்டு சத்தியம் மக்களுக்கு சாத்தியம் ஆவதற்கு வழி சொல்லாது நித்தியம் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி குருட்டாட்டமாடி குழியில் விழுந்திடும் கதியை என்னவென்று சொல்வது? சைவம், துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எனும் 3 சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கியது. இவை 3ற்கும் அப்பாற்பட்டது. இது ஒரு முழுமையான வாழ்வியல் முறை. இங்க பிரச்சனையே என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம். ஊருக்கு புதுசா 4 பேர் 4 வேற இடத்துல இருந்து வர்றாங்க. அதுல வந்த ஒருத்தர் அங்கிருந்த ஊரில் இருந்த ஒரு குடியானவன் விவசாயியை பார்த்து கேட்கிறார்கள், ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எங்க கிடைக்கும்? குடியானவன் குளத்தை காட்டுறான். இன்னொருத்தர் கேட்கிறாரு, பாணி எங்க கிடைக்கும்? வடநாட்டில இருந்து வந்தவர். குடியானவன் குளத்தை காட்டுறான். இன்னொருத்தர் ஆந்திராவில இருந்து வந்தவர், நீல் எங்க கிடைக்கும்? குடியானவனுக்கு வார்த்தை புரியல, ஆனா சைகை மூலமா காட்டினதுனால குளத்தை காட்டினான். அந்த காலத்தில் இப்படி காமிச்சா வெறும் தண்ணி மட்டும்தான். அந்த காலத்தில் இன்னொருத்தர் கொஞ்சம் வெள்ளத்தோலா இருந்தது, வாட்டர் எங்க கிடைக்கும்? குடியானவன் குளத்தை காட்டினான். 4 பேருமே அந்த குளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற வழியில ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், நீ எங்க போற? நான் தண்ணியை தேடி போறேன். நீ எங்க போற? நான் வாட்டரை தேடி போறேன். நீ எங்க போற? நான் பானியை தேடி போறேன். நீ எங்க போற? நான் நீலை தேடி போறேன். என்னையா 4 பேரும் ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்? இவன் சொல்றான், இல்ல அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் சொன்னார், இங்க நீல் தான் இருக்கு. இன்னொருத்தன் சொன்னான், இல்ல அங்க பானி இருக்கு, நீல் இல்லை, அவன் எனக்கு சொல்லித்தான் அனுப்புனான். இன்னொருத்தர் சொன்னான், இல்லப்பா அங்க இருக்கிறது வாட்டர், தண்ணி இல்லை, நீலும் இல்லை, பானியும் இல்லை, தண்ணியும் இல்லை, வாட்டர். இன்னொருத்தர் சொன்னான், கிடையவே கிடையாது, நான் இந்த ஊருக்காரன், நான் பக்கத்து ஊருக்காரன், இந்த ஊருக்காரன் எனக்கு தெளிவாக சொன்னான் இங்கே தண்ணி தான் இருக்குன்னு. 4 பேரும் விவாதத்தில் ஈடுபட்டார்கள். விவாதம் வேகத்தோடு சண்டை துவங்கியது. சண்டை சச்சரவை கொண்டு வந்தது. சச்சரவில் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ள துவங்கினார்கள். கடைசியில் 4 பேரும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு குளத்தில் இறங்கி 4 பேரும் சொல்கின்ற வேறு வேறு வார்த்தைகளால் குறிக்கப்படும் வஸ்து ஒன்றுதான் என்பதை தெரிந்து கொள்ளாமலே இறந்து போனார்கள். மடையர்களுக்கு அதிபதிகளாய் அனுபூதியை அடையாமல் குருபீடத்தில் அமர்ந்த அத்துணை மூடர்களுக்கும் இதுதான் கதி. அனுபூதி அடையாமல் தேட வேண்டிய வயதில் அனுபூதியை தேடி அடைந்துவிட்டு குருபீடத்தில் அமர்ந்தவர்கள்தான் தன் வாழ்க்கையிலும் நிம்மதியாயிருப்பார்கள், மற்றவர்கள் வாழ்க்கையிலும் ஆனந்தத்தை உருவாக்குவார்கள்.
சின்ன வயசில் உடம்பில் வேகமும் இரத்தத்தில் சூடும் இருக்கும் பொழுது அனுபூதியை தேடி அடையாதவர்கள் பீடங்களில் தேடி அமர்ந்து கொண்டு சுகபோகமான வாழ்க்கையை வேண்டுமானால் வாழலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த பீடமே பந்தமாக மாறி தனியாக எந்த தண்டனையும் வேண்டியதில்லை. அவருடைய கடைசி காலத்தை பார்த்தால் போதும், அவர்கள் வாழும் நரக வாழ்க்கையை பார்த்தால் போதும், தனியாக ஒரு தண்டனை தேவைப்படாது. அதனால தான் என்னுடைய சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் திரும்ப திரும்ப சாமி சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நான் சொல்வதுண்டு, இளமையில் இறைவனை தேடு. இளமையிலேயே இரத்தத்தில் சூடிருக்கும் பொழுதே, உடலிற்கும் மனதிற்கும் சக்தி இருக்கும் பொழுதே, அவை இரண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுதே இறைவனை தேடி அனுபூதியாய் இருப்பாய் அவனை உணர்ந்து விடுங்கள். இளமையில் தேடாமல் விட்டவர்கள் முதுமையில் படும் கஷ்டத்தை நான் நேரில் பார்த்திருக்கின்றேன். இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் கொடிது என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், இளமையில் இறைத்தேடல் இன்மையும் முதுமையில் இறை வெறுமையும் தான் மிக கொடுமையான நரகங்கள். தானே அனுபூதியை அடையாமல் தானே அனுபூதியை அடையாமல் விட்டது மட்டுமல்லாது, அனுபூதி அடைந்தவர்கள் உலகிற்கு சொல்லும் உண்மையையும் மூடத்தனத்தால் மறுத்துரைத்து எதிர்த்துரைத்து மேலும் மேலும் கர்மத்தை உருவாக்கிக் கொள்ளும் மனம் கொண்ட மூடர்கள் சைவத்தை துவைதம் விசிஷ்டாத்வைதம் எனும் சிறு சிறு கூண்டுக்குள் அடைக்க முயற்சிக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் போன்றவைகள் தத்துவங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள். உறைய வைக்கப்பட்ட ரோஜா மலரில் உயிர் இருக்க வாய்ப்பே இல்லை. உறைய வைக்கப்பட்ட தாமரை மலரில் தனித்துவம் இருக்க வாய்ப்பே இல்லை. வார்த்தைகளால் கொள்கை, கோட்பாடு என்று உறைய வைக்கப்பட்ட எந்த சத்தியத்துக்கும் உயிர் இருப்பதில்லை. உறைய வைக்கப்பட்ட ரோஜா மலருக்கு உயிர் இருப்பதில்லை. உறைய வைக்கப்பட்ட தாமரை மலருக்கு தனித்துவமான சக்தி இருப்பதில்லை. எத்துணை நாள் அந்த மலர் தாமரை தண்டோடு தண்ணீரில் உயிரோடு இருக்கிறதோ அத்துணை நாள் வரைதான் அதற்கு தனித்துவமான உயிர் உண்டு. எத்துணை நாள் அந்த ரோஜா செடியோடு மலராக உயிரோடு இருக்கிறதோ அதுவரைதான் அது உயிருள்ள மலர். பறிக்கப்பட்டு உறைய வைக்கப்பட்ட உடனேயே அது உயிரை இழக்கின்றது. எடுக்கப்பட்டு உறைய வைக்கப்பட்ட உடனேயே அது தன் தனித்துவத்தை இழக்கிறது.
கொள்கை கோட்பாடு எனும் சிறையில் அடைத்து வார்த்தை எனும் சங்கிலியால் கட்டப்பட்டவுடனேயே சத்தியம் தன் நித்தியத்துவத்தை இழக்கிறது. துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், மூன்று கொள்கைகளும் தத்துவங்களும் இதுபோல வார்த்தை எனும் சங்கிலியால் கட்டப்பட்டு கொள்கை கோட்பாடு எனும் சிறையில் சிறை வைக்கப்பட்ட கருத்துக்கள். அவைகளுக்கு தன் தனித்துவத்தால் முழுமையாக ஒரு ஜீவனை சிவத்தன்மைக்குள் கொண்டு செல்லும் ஆற்றல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நிலையில் மாத்திரம் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு உதவுகின்ற சக்தி மட்டும்தான் அதற்கு உண்டே தவிர இந்த ஒவ்வொரு தத்துவத்திற்கும் தனித்தனியாக ஒரு ஜீவன் அதன் இருப்பு நிலையிலிருந்து சிவத்தன்மையான இயல்பு நிலைக்குள் செல்லுகின்ற வரை வழிகாட்டுவதற்கான முழுமைத்தன்மையை இந்த எந்த ஒரு தத்துவத்தாலும் தனியாக செய்துவிட இயலாது. ஆனால் சைவம் எனும் வாழ்வியல் முறையால் ஒரு ஜீவன் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையிலேயே துவங்கி இயைபு, இயல்பு, இருப்பு எனும் மூன்று நிலைகளிலும் ஜீவனை பயணிக்க வைத்து சிவத்துவத்தில் நித்யானந்தத்தில் நிரந்தரமாய் இருக்க வைக்கும் தெளிவும் சக்தியும் சைவத்திற்கே உண்டு. ஏனெனில் சொன்னவன் சுந்தரத் தமிழில் இந்த சுகபோத ஞானத்தை சொன்னவன் என்னவன் மன்னவன் தென்னவன். விண்ணவன் விண்ணோரும் காணாத மன்னவன். விண்ணவன் விண்ணோருங்காணாத மன்னவன் தன் தனிப்பெருங்கருணையால் தென்னவனாய் தோன்றிய என்னவன் சைவம் எனும் வாழ்வியல் முறையை சொன்னவன். துவைதம் ஒரு குறிப்பிட்ட பயண காலத்தில், ஆன்மீக பயணத்தின் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் உதவியாயிருக்கும். விசிஷ்டாத்வைதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் உதவியாயிருக்கும். அத்வைதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் உதவியாயிருக்கும். ஆனால் சைவமோ இந்த மூன்றையும் உள்ளடக்கி இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கு எந்த நிலையில் எவ்வாறு இருக்கிறீர்களோ அங்கிருந்தே உங்களுக்கு உதவத் துவங்கி எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு வரை குறிக்கோளாய் குறிக்கோள் காட்டும் நெறிப்பாதையாய் நெறிப்பாதையில் செல்லத் தூண்டும் உத்வேகமாய்
எல்லா நிலையிலும் உடன் இருந்து உண்மையை காட்டவும் கூட்டவும் சிவஞான போதத்துள் சிவத்துவ நிலைக்குள் எப்பொழுதும் இருக்கச் செய்யவும் வழியில் ஜீவன் எதிர்கொள்ளுகின்ற எல்லா தடைகளையும் அழிக்கும் திறனும் சந்தேகங்களையெல்லாம் தீர்க்கும் தெளிவும் வழியில் ஏற்படும் சோம்பல் மனச்சோர்வு இவைகளையெல்லாம் அழித்து உற்சாக ஊஞ்சலில் ஏற்றி நம்மை உத்தம நிலைக்கு கொண்டு செல்லும் எல்லா நுட்பங்களும் நுண்மைகளும், நுட்பம் அப்படின்னா டெக்னிக், நுண்மை அப்படின்னா டெக்னாலஜி. இந்த ஞான ரசவாதத்தின் நுட்பங்கள் நுண்மைகள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது சைவம். சிவோகம் எனும் சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி எனும் வார்த்தைக்கு சமம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி ஸ்மார்த்த அத்வைதம், சிவோகம் சைவ சத்தியம். இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பிரம்மம் என்று ஸ்மார்த்தம் விளக்குவது இருப்பு இருப்பின்மை என்கின்ற எல்லாவற்றையும் முழுமையாக நேரடியாய் உணரக்கூடிய வகையில் குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறதா என்றால் நடைமுறையில் இல்லை. பிரம்மம் வெளிப்படாத மூலப்பொருளாகவே மீண்டும் மீண்டும் எல்லாராலும் வர்ணிக்கப்படுகின்றது. அனுபவித்தவர்கள் கூட அனுபூதியை பற்றி எழுதும் பொழுது வெளிப்படாத மூலப்பொருள் என்றே, எல்லாவற்றிற்கும் மூலம் என்றே அதை ஒரு தன்மை என்றும் பொருள் என்றுமே விவரிக்க முற்படுகிறார்கள். ஆனால் சிவம் வெறும் சில குணங்கள் தன்மைகள் இவைகளின் தொகுப்பு அல்ல. தன்னுடைய சுய விருப்பமும் வெறுப்பும் தெளிவும் தெரிப்பும் இயங்குவதும் இயங்காமையும் தேவைப்படின் இயங்கவும் வேண்டாமெனும் பொழுது இயங்காமல் இருக்கின்ற சுதந்திரமும் கொண்ட சக்தி வல்லமை மாத்திரம் அல்ல, வல்லமை சக்தியை வேண்டும் பொழுதும் வெளிப்படுத்தி தேவையில்லாத பொழுது வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி வைக்கும் சுதந்திரமும் தன் கருணையாலே எந்த விதியையும் மாற்றக்கூடிய, எதிலும் தலையிட்டு எல்லா விதி நிஷேதங்கள், செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை, செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை எனும் விதிகளை எல்லாம் அப்பாற்பட்டு இயங்கும் இருப்பு நிலையாக சிவம் எனும் வார்த்தை
நமக்கு தெளிவாக அந்த உணர்வை உணர்த்துகிறது. பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே என்ன, இந்த உலகத்தை எல்லாம் ஆக்கி படைத்து காத்து அழித்து என்கின்ற ஒரு தன்மை குணங்களைத்தான் நீங்கள் உணர்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், நினைக்கிறீர்கள், படிக்கிறீர்கள். ஆனால் சிவன் என்றால் இது எல்லாவற்றோடு சேர்ந்து தன்னுடைய தனித்துவத்தாலே, கருணையினாலே, விருப்பத்தாலே எப்படி வேண்டுமானாலும் இயங்குகின்ற சுதந்திரத்தன்மையும் சேர்த்த சுந்தர வெளிப்பாடாக நினைத்தவுடனேயே சிந்தை இனிக்கும், நினைத்தவுடனேயே சிந்தை இனிக்கும் சிவபெருமான் உணர்வே மேலோங்கி நிற்பதால் அகம் பிரம்மாஸ்மி எனும் மகாவாக்கியத்தை விட சிவோகம் எனும் மகாவாக்கியம் அதிகம் உபயோகத்திற்கு உரியது, உண்மையை அளிக்கும் சக்தி வாய்ந்தது, நேரடியாக அனுபவத்திற்கு உரியது, சத்தியத்தை சாத்தியமாக்கும் சக்தி உடையது. இங்க பிரச்சனையே சைவம் அத்வைதத்தை ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளவில்லையாங்கிறது இல்லைங்கய்யா. பிரச்சனை என்னன்னா, நீங்க அத்வைதத்தை நம்பினாலும், விசிஷ்டாத்வைதத்தை நம்பினாலும், துவைதத்தை நம்பினாலும், என்ன வேணா நம்புங்க, எதையோ ஒன்றை கடைபிடித்து சண்டையை தவிர்த்து குளத்திற்குள் இறங்கி பாருங்கள். இதுதான் சைவம். சைவம்னா என்னன்னா, துவைதமா விசிஷ்டாத்வைதமா அத்வைதமான் கடைசி வரைக்கும் குளத்தில் இறங்கி பார்க்காமலே அடிச்சிட்டு தாகத்திலேயே செத்துப்போன 4 பேரை மாதிரி இல்லாம குளத்தில் இறங்கி பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். 4 வார்த்தையால் 4 பேரும் சொன்னதும் ஒரு பொருள் தான். ஆனால் அந்த பொருள் இந்த 4 வார்த்தைக்கும் அப்பாற்பட்ட உண்மை. அதை அருந்தி இருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அருந்தாமல் வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு சண்டையிட்டதனால் தாகமும் தீரவில்லை, வாழ்க்கையும் போனது. அதே போல அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா துவைத்தமா என்று சண்டையிட்டு கொண்டிருப்பதை விட்டு குளத்திற்குள் இறங்கி பாருங்கள் என்கின்ற சத்தியம்தான் சைவம். சைவத்திற்கான ஒரு ஆழமான விளக்கம் இதுதான். இறங்கி பார். சண்டையை தவிர்த்து சச்சரவை ஒழித்து சத்தியத்தை எட்டிப்பார். இது சாத்தியம். இதுவே சைவம்.
பாடி 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 கரைந்து உருகிய நாவுக்கரசரை போல ஒரு பக்திமானை எந்த துவைத சம்பிரதாயமாவது உருவாக்க முடியுமா? துவைதத்தின் உச்சி சவிகல்ப சமாதியிலேயே வாழ்ந்த திருநாவுக்கரசு பெருமான் அது மட்டுமல்ல, ஞானத்திற்காக மட்டும் அல்ல, காதலி கூட அல்ல, இரண்டாவது கள்ளக்காதலிக்காக பெருமானையே தூதனுப்பிய சுந்தரன் இவனை போன்றொரு இன்னொரு பக்தனை எந்த சம்பிரதாயத்தில் காட்ட முடியும்? எந்த மதமோ தத்துவமோ இது போன்றதொரு பக்தியின் சக்தியை வெளிப்படுத்த முடியும்? இன்னொரு மனைவி, இன்னொரு பெண் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று முதலாவதாக பார்த்த காதலி நிபந்தனை விதிக்கிறாள். சுந்தரர் அந்த பெண்ணிடம் சரி சரின்னு சொல்லிட்டு வந்துடுறார். ஆனால் இவருக்கே இவர் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பெண்ணும் இவரை நேரடியாக நம்ப தயாராக இல்லை. அதனால் நாளைக்கு காலையில் திருவொற்றியூர் கோவிலில் பெருமான் பலிபீடத்தின் முன்னாடி சத்தியம் பண்ணி கொடு, பெருமான் முன்னாடி பெருமானுடைய சாநித்தியத்தில் சத்தியம் பண்ணி கொடுன்னு பெண் கேட்கிறா. சுந்தரரும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. காரணம் என்னன்னா, பெருமானே நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்காரு. பக்தியின் சக்தி பாருங்க. ஒரு பெண்ணை தான் சொல்லி கேட்க வைப்பதை விட பெருமானை சொல்லி கேட்க வைப்பது சுலபம் என்கின்ற அளவிற்கு பக்தியின் சக்தி வந்து பெருமான்கிட்ட சொல்றார், அப்பா நாளைக்கு இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ண போறேன், நீ அங்க இருக்காத, பக்கத்தில் இருக்கிற மரத்து ஓரமா ஒதுங்கிருன்னு சொல்றாரு. பெருமான் அப்படியே ஆகட்டும் அப்பா அப்படின்னு. அதோட சும்மா இல்ல, அந்த பெண் கனவுல போய் நாளைக்கு என்ன இங்க போக சொல்லி சுந்தரன் சொல்லி இருக்கா, நீ சத்தியத்தை அந்த இடத்துல கேட்டு வாங்குன்னு சொல்றாரு. சந்நிதி முன்னாடி சத்தியம் பண்ணா ஒத்துக்காத அந்த மரத்தடியில் எனக்கு இருக்க சொல்லியிருக்கான், நீ சத்தியத்தை மரத்தடியில் வந்து பண்ண சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பெண்ணின் பக்தியின் மாண்பு பாருங்கள். சுந்தரன் பக்தியின் மாண்பு இந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்றதை விட பெருமானை கன்வின்ஸ் பண்றது ஈஸின்னு நினைக்கிறாரு. அந்த பெண்ணோ நீ எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் என் பக்திக்கு பெருமான் துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்கிறா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிவத்தன்மை ஜீவன் முக்தி அடையிறதுக்கான போராட்டம் இல்லை, ரொம்ப சாதாரணமான காதல் கள்ளக்காதல் சம்பந்தப்பட்ட தினத்தந்தியில் தினசரி நீங்க படிக்கிற ரொம்ப கிராமத்து விஷயம். இது ஒன்றும் பெரிய ஜீவன் முக்தி சார்ந்த ஆன்மீக பிரச்சனை இல்லை. நேரடியா பெருமானே தலையிட்டு ஏறத்தாழ ஆல்மோஸ்ட் ஒரு நாளுக்குள்ள 10 தடவை இந்த ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணி இருக்காரு. . 10 தடவை. 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 10 தட
வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள 10 தரம் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கோள் சொல்லி மறுநாள் காலையில் சுந்தரர் கோயிலுக்கு வராரு. வந்த உடனே இந்த பெண் வந்து சுந்தரர் ரொம்ப வேக வேகமாக அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுட்டு பெருமான் சந்நிதி முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுக்க வர்றாரு. வந்த உடனே இவ சொல்கிறா, இல்லை இல்லை, நான் திடீர்னு என் மனசை மாற்றிக்கிட்டேன், பெருமான் முன்னாடி சத்தியம் பண்ண வேண்டாம், இந்த மரத்தடியில் பண்ணி கொடுத்தா போதும். சுந்தரருக்கு பெருமானை சந்தேகப்படுகின்ற அளவிற்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சொன்னதனால் சத்தியத்தை செய்து கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்ல முடியவில்லை. சத்தியமும் பண்ணி கொடுத்துறாரு. சத்தியத்தை மீறினால் கண் போய்விடும். கடைசியில் அதையும் மீறாரு. ஏன்னா பெருமான் இருக்கிற தைரியம், பலம். பெருமானுக்கு உண்மையாக இல்லாவிட்டால் கூட அவன் எனக்கு உண்மையாக இருப்பான் என்கின்ற பக்தியின் சக்தி. அவனுக்கு நான் உண்மையா இருந்தா எனக்கு அவன் உண்மையா இருப்பாங்கிறது பக்தி. அவனுக்கு நான் உண்மையா இல்லைன்னா கூட எனக்கு அவன் உண்மையா இருப்பான்ற தெளிவு பக்தியின் சக்தி. எந்த துவைத சம்பிரதாயத்தில், எந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில், எந்த பக்தி சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு பக்தியை காண முடியும்? அது மட்டுமில்ல, இரண்டாவது மனைவிக்கு, கள்ளக்காதலிக்கு பெருமானையே தூதாகவும் அனுப்புகிறார். நீயே போய் கொஞ்சம் பார்த்து, சுந்தரர் ரொம்ப நல்லவர், மானே தேனேன்னு நீயே கொஞ்சம் சேர்த்து. காலேஜ் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை தூது அனுப்புகிற மாதிரியே பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 4-5 விஷயத்தை நீயே சேர்த்து சொல்லு. பெருமான் கேட்குறேன், நான் என்னென்னலாம் சொல்லணும்னு சொல்லு, அதை அப்படியே சொல்லிட்டு வர்றேன். நான் 2-3 சொல்கிறேன், உன் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு 4-5 நீயே சேர்த்து சொல்லிட்டு வாப்பா. அதையும் செய்கிறார். சரி போன்னு கிளம்பர் சொல்கிறாரு. பெருமான் கிளம்பும்போது, தூது போகிறவன் செருப்பு போட்டு போகக்கூடாது, கழட்டி வச்சுட்டு போ. அது ஒரு மரபு. தூது செல்பவர்கள் பாதுகை அணியக்கூடாது, கழட்டி வச்சுட்டு போகிறார். கால் தேய வெறுங்காலோடு நடந்து செல்கிறார். அதையும் பண்றார். அதுக்கு பிறகு இழந்த 2 கண்ணையும் திருப்பியும் கொடுக்கிறார். வேறு எந்த சம்பிரதாயத்தில் இது போன்ற பக்தியை, சில சம்பிரதாயங்களில் ஒருவேளை இது போன்ற பக்தர்கள் இருந்தால் கூட இந்த மாதிரியான செய்திகளை எதிர்கால சந்ததியின் ஒழுக்கம் கருதி, எதிர்கால சந்ததியினர் இதை தவறாக கடைபிடிக்கக்கூடாது என்று கருதி அதை மறைத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் இங்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இதை பட்டவர்த்தனமாக தெளிவாக வரலாறாக பதிந்தும் வைத்திருக்கும் தைரியமான ஒரே சம்பிரதாயம் சைவம். ஏனென்றால் தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், இயற்கையின் போக்கு, இது எல்லாவற்றையும் தன் கருணையின் மாத்திரத்தால்
நடத்துவதும் நடத்தாததும், நிற்பதும் நிற்காததும், இயக்குவதும் இயக்காததும் தன் இச்சா மாத்திர சுதந்திரமே எனும் பேரொழுக்கு பெருமான். சாதாரண விதிகள், ஒழுக்கங்கள், எந்த விதியை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எதனோடு வேண்டுமானாலும் விளையாடும் தன்மை பேரொழுக்கு. பேரொழுக்கு பெம்மான் இந்த வாழ்வியல் முறை என்பதனால் வேரொழுக்கு பற்றி கவலைப்படாமல் வரலாறை உள்ளது உள்ளபடியே உரைத்து வைத்தார்கள். சுந்தரர் மாதிரி ஒரு அத்வைத்தியையோ, சுந்தரர் மாதிரி ஒரு பக்தரையோ வேறு எந்த சம்பிரதாயத்தில் காண முடியும்? ஞானசம்பந்த பெருமான் உணர்வாலே அத்வைத நிலையை அடைந்தவர்கள் உண்டு. உடலை கூட மிச்சம் விடாமல் இறை சக்தியோடு கரைத்து விட்ட சுத்தாத்வைதிகள் ஞானசம்பந்தரும் மாணிக்கவாசகப் பெருமானும். அப்பர் மாதிரி பக்தரையோ, துவைதத்தின் உச்சத்தை பார்த்தவரையோ, சுந்தரரை போல பக்தியின் சக்தியை வெளிப்படுத்தியவர்களையோ, ஞானசம்பந்தரைப் போல, மாணிக்கவாசகரைப் போல உச்சநிலை அத்வைதத்தை அனுபூதியாய் உலகுக்கு காட்டியவர்களையோ எந்த சம்பிரதாயத்தில் காண்பீர்கள்? இவைகளையெல்லாம் உருவாக்கிய ஒரு சம்பிரதாயத்தை அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் எனும் சின்ன தீப்பெட்டிக்குள் அணைக்க முயற்சிப்பவர்கள் தீயால் சுட்டெரிக்கப்படுவீர். இவைகள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கும் சக்தி சைவம் ஒன்றிற்கே உண்டு. சைவத்தை ஒரு சம்பிரதாயம் எனும் சாதாரண வார்த்தைக்குள் அடைக்க முயற்சிப்பது மிகப்பெரிய மூடத்தனம். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் சைவம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் எனும் எல்லா சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கியது, எல்லாவற்றிற்கும் மூத்தது, எல்லாவற்றையும் தாண்டியது, எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதற்கும் அதிகமானது. இருக்கின்ற எல்லா எண்ண ஓட்டங்கள், சிந்தனை ஓட்டங்கள், இவை அனைத்திற்கும் மூலமான தாயாய், தந்தையாய், அம்மையாய், அப்பனாய் நின்றது சைவம். பிரபஞ்சத்திற்கே அம்மையப்பன் தந்த வாழ்வியல் என்பதனால் எல்லா தத்துவங்களுக்கும் வாழ்வியல் நெறியாய், அம்மையப்பனாய்
பிரபஞ்சத்திற்கே அம்மையப்பன் அளித்த வாழ்வியல் நெறி என்பதால் எல்லா தத்துவங்களுக்கும் அம்மையப்பனாக இருக்கும் வாழ்வியல் நெறி சைவமே. இதை ஒரு சிறு கட்டத்திற்குள் அடைக்க முயற்சிப்பவர்களும் மூடர்கள், அது ஒரு சிறு பகுதிக்குத்தான், சிறு கட்டத்திற்கு சொந்தமானது என்று சிந்திக்க முயற்சிப்பவர்களும் மூடர்கள், அதை பரப்ப முயற்சிப்பவர்கள் பாவிகள். சைவம் எல்லா சத்தியங்களையும் உள்ளடக்கியது. எல்லா சத்தியங்களுக்கும் உள் அடங்குவது. எல்லா சத்தியங்களுக்குள்ளும் இருக்கும் சத்தியத்தின் சாரம் சைவம். எந்த ஒரு மதத்திலும் தத்துவ கோட்பாட்டிலும் கொள்கையிலும் எந்த அளவுக்கு சைவம் உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அது உலகத்திற்கும் தனக்கும் உபயோகமாகும் என்பதை அறுதியிட்டு கூறி, தொடர்ந்து ஆதிசைவம் பற்றிய சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ள 21, 22, 23, 24 4 நாட்களிலும் சமய தீட்சை, விசேஷ தீட்சை எனும் 2 தீட்சையையும் பெற்று இந்த சத்தியங்களை வாழ்வில் அனுபவமாக சாத்தியமாக பெற்று வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதித்து, நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.